ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் காமன் சூப்பர் சப்சீக்வன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சின்னு இருக்கு. செகண்ட் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஏபின்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துலையுமே எது வந்து ஷார்ட்டஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸாக இருக்கோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். அதுவும் இல்லாமல் சூப்பர் சப்சீக்வன்ஸும் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபி மெத்தடில் போடணும். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரோக்ராம். அதாவது அதுக்கு நேற்று போன வாரம்லாம் கெட்டியாக இருந்தேன். அப்போல்லாம் ஈஸி மீடியம்னு வச்சு ஆக்சுவலாக நானே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் எப்போ ஹார்ட் ப்ரோக்ராம் வரும், அதை எப்போ சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். பட் நீ சரியான வேலை 7 மணி ஆகுது, இப்போ தான் வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன். பட் நான் சால்வ் பண்ணிட்டு ஒரு 9 o'clock வீடியோ போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ வாங்க கோடிங்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு தான் ரியல் ஸ்ட்ரகிள். நான் கோடிங் போட்டதில் நிஜமாக இன்னைக்கு தான் ஸ்ட்ரகிள் ஆனேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். நானே டிபி கான்செப்டை நிறைய வீடியோலாம் பார்த்துக்கிட்டு அப்புறமா தான் கற்றுக்கினேன். பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த கோடை வந்து நீங்கள் சப்போஸ் லீட் கோட் ஸ்ட்ரீக்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க. இல்லை நான் வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேறு எதனா பெட்டர் வீடியோ பாருங்கள். சத்தியமாக நானே இப்போ தான் கற்றுக்கின்னு போகிறேன், அரையும் குறையுமா தான் சொல்லி தருவேன். பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த கோடிங் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை டிபி கான்செப்ட் தெரிஞ்சுக்கினீங்கன்னா, இல்லை நானுமே வந்துட்டு ஓரளவுக்கு சூப்பராக கற்றுக்கிறேன்னா அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா டிபி டேபிளில் நானே வந்து ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிறேன். அது கரெக்டாக இல்லையான்னு எனக்கே தெரில. ஸோ எனக்கு தெரியாத மெத்தட் நான் சொல்லித்தரக்கூடாதுல. ஸோ மொத்தமாக கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை டிபி டேபிள்குள்ளே போகாது. ஸோ எங்கள் கான்செப்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏபிசி சிஏபின்னு இருக்குல்ல, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த டிபி டேபிள் ஃபார்ம் ஆகும். நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கினேன். பட்டு இப்போ நம்ம அந்த ஏபிஏசின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா, அது கூட அந்த சிஏபி ஸ்ட்ரிங் இருக்கா, இதை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை தான் இவங்க வந்து ஸ்ட்ரிங்கு 3 வந்து இதுவும் சொல்லியிருக்காங்களே, ஆட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கொடுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு சூப்பரான சப்சீக்வன்ஸ் தான். பட் இதோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 7 இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஷார்ட்டஸ்ட்டு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது, சி காமனாக இருக்கா. ஸோ அது ரெண்டுத்தில் எது சி காமனாக இருக்குன்றதால நான் சியை வந்து காமனாக போட்டு விட்றேன். ஸோ அப்போ ஏபிஏ சி காமனாக போட்டு ஏபின்னு போட்டு விட்டுறேன். இப்போ எவ்வளோ ஸ்ட்ரிங் ஆச்சு, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு 6 ஸ்ட்ரிங்காக வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்சிஎஸ் சிஎஸ்எஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எல்சிஎஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயும் இருக்கிற காமனான வேல்யூஸ் எடுத்து போடணும். ஸோ அப்புறம் ஷார்ட்டஸ்ட் காமன் சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறப்போ அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஒன் டைம் தான் அக்கர் ஆகணும். ஸோ அந்த மெத்தட் படி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சி வரும், அப்புறம் ஏபி வந்து ரெண்டுத்தையும் காமனாக இருக்கா, அப்புறம் ஏபின்னு போடுறேன், அப்புறம் ஏசி வந்து செப்பரேட்டாக இருக்குல்ல அதை போடுறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஆனால் இது வந்து டிபி மெத்தடில் போகிறோம்ல, அதுதான் இது கொஞ்சம் எனக்கு தெரியும் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏபிஏசி மெத்தட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ ஏ வந்து ஒரு வாட்டி அக்கர் ஆகிருக்கா, அதுக்கேற்ற மாதிரி இதுவு பண்ணோம். அப்புறம் சி வந்து அக்கர் ஆகிருக்கா, அதுக்கேற்ற மாதிரி இதுவு பண்ணோம். இதுலேயும் ஆல்டரேஷன் ஆன மாதிரி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காமனாக ஐஇஜே இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். இது ஐ இது ஜே, இதை வந்து நம்ம காமனாக இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இதோடைய வேல்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதை வந்து கரெக்டாக அப்படி செக் பண்ணுவாங்க. ஏவும் சி எங்கே அக்கர் ஆகிருக்கு, அது வந்து ஃபஸ்ட்டில் அக்கர் ஆகிருக்கும் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்தது பி எப்போ அக்கர் ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க, அது வந்து இந்த டைமில் அக்கர் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் அந்த டைமில் எப்போ இதுவாக இருக்கோ அந்த மாதிரி. லாஸ்ட்டு சி வந்து ஒன்று இதுவாக இருக்குல்ல, ஸோ அப்போ 4th இண்டெக்ஸில் வருது அந்த மாதிரி சொல்லிட்டு. இது கொஞ்சம் பெரிய கான்செப்ட்டு, நானே அறிமுகமாக கற்றுக்கிறேன்றதால உங்ககிட்ட தெளிவாக சொல்ல. ஸோ இப்படி தான் இந்த கோடு வந்து ரன் ஆகும். ஸோ நான் ஒரு பேசிக் ஐடியா தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கிளியராக தேவைப்பட்னா நீங்கள் வேறு எதாவது சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை சும்மா எனக்கு தெரிஞ்சால் போதும், என்னன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அவள் தான் இதை சப்மிட் பண்ணுறேன். நானே நிஜமாக இன்றைக்கி கடமைக்குன்னு போட்டேங்க. நான் லீட் கோட் ஸ்ட்ரீக்கை விட்டு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். பட் நான் கோடிங்கெல்லாம் நிறைய விடுவேன். பாருங்கள் நிறைய சப்மிஷனே வரல இன்றைக்கி. முன்னெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சப்மிஷன் வரும், இன்றைக்கி பாருங்கள் அவ்வளோ சப்மிஷனே வரல. ஹார்ட் ப்ரோக்ராம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாதீங்க. இப்போ நானுமே பிகினர் தான். ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும்னு வைங்களேன், நமக்கே ஒரு மாதிரி வெறுப்பாயிடும். இப்போ நான் அதை கற்றுக்கிட்டே எனக்கு போதும் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் இப்போ தான் வீடியோ எடுத்து ஆரம்பித்தேன், அதால் என்ன சரியாக கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியல. ஸோ அவள் தான். ஸோ ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ நாளைக்கு கொஞ்சம் வீடியோ சீக்கிரமாக போட பார்க்குறேன்.